ஜூலை 4. போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத். ஸ்பெயின் நாட்டின் அரகோன் பகுதியினை ஆட்சி செய்த அரச குடும்பத்தில் கிபி 1271 பிறந்தார் எலிசபெத். சிறுவயது முதல் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய எலிசபெத் ஆடம்பரத்தை வெறுத்து நோன்பிருந்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். தன் 12வது வயதில் போர்ச்சுக்கல் நாட்டு இளவரசர் டென்னிஸ் அவர்களை மணந்த இவர் இறை பக்தியிலும் குடும்ப பொறுப்பிலும் சிறந்து விளங்கினார். அனுதினமும் திருப்பலிக்குச் சென்று இறைவனை ஆராதித்து வணங்கிய எலிசபெத் தன் அரண்மனையில் பணி செய்த பணிப்பெண்களுக்கு ஆண்டவரின் அன்பை எடுத்துரைத்து அவர்கள் இரக்க செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தார். அல்போன்சோ என்ற மகனையும் கான்ஸ்டன்சியா என்ற மகளையும் பெற்றெடுத்த எலிசபெத் நாளடைவில் தன் கணவரின் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். கிபி 1323 தன் மகன் அல்போன்சோ தன் தந்தைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போருக்கு தயாராக ஆண்டவரிடம் மன்றாடிய எலிசபெத் தன் மகனையும் கணவரையும் சமாதானப்படுத்தி போரை நிறுத்தினார். கிபி 1325 தன் கணவரை இழந்து சுமார் 12 ஆண்டுகள் மகனின் பராமரிப்பில் வாழ்ந்த எலிசபெத் கோயிம்பிராவில் இருந்த கிளாரம்மாள் மடத்தில் சேர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 3ஆம் சபை துறவியானார். தன் மகனான அரசன் அல்போன்சோவிற்கும் தன் உறவினரான அரசன் 9ஆம் அல்போன்சோவிற்கும் போர் மூளும் சூழல் ஏற்பட 63 வயதான எலிசபெத் போர்க்களம் சென்று அமைதியை ஏற்படுத்தினார். அரச குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்துறவி எலிசபெத் முதுமையின் காரணமாக நோயுற்று கிபி 1336 ஜூலை 4ஆம் நாள் விண்ணகம் சென்றார். அருட்துறவி எலிசபெத்தின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 8ஆம் அர்பன் கிபி 1625 மே 25ஆம் நாள் புனிதராக உயர்த்தி அமைதியின் பாதுகாவலராக அறிவித்தார். போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகில் போர் இல்லாத அமைதியான சூழ்நிலை தொடர ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அற்புதமான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். கடினமான சூழ்நிலைகளை கடந்து போக முடியும் புன்னகை முகத்தோடு அப்படின்ட்டு. எப்படிங்க அப்படின்னா இப்படிதான் அப்படின்ட்டு அடுத்த பாயிண்ட். அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் பர்சனலி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நம்மளும் இதை செஞ்சுருக்கோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஸோ அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, மனமாற்றத்தை, நம்பிக்கையை நமக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் பைக்கோடலாம் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். காணக்கூடிய பொருட்கள், மீன் தொட்டி கூட பேசியிருக்கிறேன், மீன் கூட பேசியிருக்கிறேன், கம்ப்யூட்டர் கூட பேசியிருக்கிறேன். இப்படி எவ்வளோ விஷயங்கள் நிறையா நடக்கும். சில டைம் யூபிஎஸ்லாம் உட்காந்து கரண்ட் போயிரு, வீட்டில் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு கரண்ட் போயிடும், அது கூப்பாடு போடும். இன்னொரு 10 செகண்ட் பொறுத்துக்கோ ப்ராப்பராக சொல்லணும். இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அதுகிட்ட ரொம்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா அது போல நம்ம நண்பர்கள்கிட்ட என்ன பேசணும்னு விரும்புகிறோமோ கடினமான தருணங்களில், எனக்கு யார்கிட்ட இதை பேசினா மனது ஆறுதல் நினச்சி ஒருத்தரை தேடி நம்ம பேசுவோம் இல்லையா, அவங்க எனக்கு அவைலபிளாக இல்லை, அவங்க என் பக்கத்தில் இல்லை, நான் பேசுகிறத கேட்கக்கூடிய தூரத்தில் இல்லை, அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. அப்படிங்கிறப்போ நமக்குள் நாமே பேசிக்கொள்ள வேண்டும். என்னுடைய பிம்பம் தான் ஒரு சிறந்த நண்பன், சிறந்த தோழி.
அப்போ நான் என்னெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண விருப்பப்பட்டேன், எப்படியெல்லாம் என் கோவத்தை வார்த்தைகள்ல நான் அவங்களுக்கு வெளிக்காட்ட வெளிப்படுத்தணும்னு விருப்பப்பட்டேன். நினைச்சேன். நான் திட்டணும்னு நினைச்சேனா எனக்குள்ளே அதான் நான் திட்டிக்கிறது. திட்டிக்கிறேன். நான் அவங்கள வந்து பாராட்டணும்னு நினைச்சேனா எனக்குள்ளே நான் பாராட்டிக் கொள்வது. இந்த விஷயம் இப்படிதான் நடக்கும்னு நான் நினைச்சேனா எனக்குள் நான் என்னோடு பேசிக் கொள்கின்ற பொழுது So, கண்டிப்பா. அது ரொம்ப ரொம்ப அழகானது. நமக்கு அதாவது நமக்கான ஒரு சிறந்த நண்பன் யார் அப்படின்னா நம்மை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இல்லை, நம்முடைய ஒரு சிறந்த எதிரி யார் அப்படின்னா அதுவும் நம்மை தவிர வேற யாரும் இருக்கவே கண்டிப்பா. இதை நம்ம வந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல்ல இருக்கும். பயிற்சி செய்து பார்ப்போம், முயற்சி எடுப்போம், தொடர்ந்து பேசுவோம், படத்தை பத்தி பார்க்கலாம். பார்க்கலாம்.